இதுல 3 வெக்டார்ஸ் ஆர் கிவன். 3 வெக்டார் கொடுத்திருக்காங்க. 2i minus j plus 3k ஒரு வெக்டார், 3i plus 2j plus k bar another வெக்டார், i plus mj plus 4k third வெக்டார். இந்த 3 வெக்டாரை கொடுத்திருக்கு. இதுல மூணாவது வெக்டார்ல ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் நோன் அஸ் m ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் என்னதுன்னா கோப்ளானர். கோப்ளானர்னா தெரியும், ஒரே தளத்தில் அமைந்தவைகள். ஒரு தளத்துல இந்த 3 வெக்டாரும் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இஃப் a bar b வெக்டார் c வெக்டார் மூணும் கோப்ளானரா இருக்கணும்னா ஆர் கோப்ளானர். கண்டிஷன் என்னன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஈக்குவல் டு 0. இதுதான் கோப்ளானரா இருக்கணும். நான் கோப்ளானர் அதே மாதிரி இல்ல, ஒரே தளத்துல இல்ல அப்படிங்கன்னா அது நான் கோப்ளானர். நான் கோப்ளானர்னா நாட் ஈக்குவல் டு 0. a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் நாட் ஈக்குவல் டு 0னா நான் கோப்ளானர் ஆயிரும். இது நான் கோப்ளானருக்கு இது கண்டிஷன். இப்போ நமக்கு கோப்ளானர்னு கொடுத்துட்டாங்க a வெக்டார் b வெக்டார் c வெக்டார். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் இப்ப a வெக்டார் என்னது? a வெக்டார் வந்து 2i minus j plus 3k. b வெக்டார்ங்கிறது 3i plus 2j plus k. c வெக்டார் i plus mj plus 4k. ஸோ இந்த 3 வெக்டார் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் abc. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசிங்கும் போது நம்ம டிட்டர்மினண்டா ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 minus 1 3, செகண்ட் 3 2 1, தேர்ட் 1 m 4. ஸோ இதை போட்டோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா 2 into 8 minus m மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னுங்கும் போது பிளஸ் 1. அது போடணும் கூட அவசியம் இல்லை. 1 into என்ன வந்துடும் 12 minus 1. Three into 3m minus 2 equal to 0. ஏன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் கோப்ளானர்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கண்டிஷன் இருக்குது. இப்போ பாருங்க நமக்கு இது வந்துடுது. அப்போ என்ன கிடைக்கும்? 16 minus 2m plus 12 minus 1 plus 9m minus 6 equal to 0. இப்போ நமக்கு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் பாருங்க. இங்க 16 இருக்கு, 16 plus 12 அப்போ 28 minus 1 minus அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 28. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 28 minus 7 அப்போ 21. இதுல minus 2m plus so 7m equal to 0. அப்போ 21 plus 7m equal to 0. அப்போ 7m equal to minus 21. So m equal to minus 21 by 7 equal to minus 3. So m equal to minus 3. இந்த கோப்ளானர்ங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடறோம்? m க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடறோம். அந்த m ஓட மதிப்பு -3 ஆகுது.